ஒருவேளை கோகுக்கும் மகாராஜாவுக்கும் சண்டை வச்சு அதுல மகாராஜா தான் ஜெயிக்கும்னு சொன்னா உங்கள யாராச்சும் நம்புவீங்களா? டேய் தக்காளி என்னடா சொல்ல வர? அவன் மல்டிவர்ஸ் பேட்டில்ல என் தலைவன டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். நீ இத்துணூண்டு மகோராகாவ கூட்டிட்டு வந்து அவன டிஃபீட் பண்ணுன்னு சொல்ற அப்படின்னு என் கழுத்துல கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நண்பர்களே. இந்த சைடு கோகு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் யூனிவர்ஸ்ல அவன் ஒரு காட்ஸுக்கு ஈக்குவலா ஒரு ஃபைட் பண்ற ஆளு. அவன் நெனச்சா மகோராகாவ ஒன் ஷாட் கூட பண்ணலாம். அப்புறம் என்ன வெயிட்டுக்குடா மகோராகா கோகுவ டிஃபீட் பண்ணுன்னு சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணமும் கோகு தான் வச்சிருக்காரு. மொத்தத்துல என்னடா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கோகு இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத நீங்க கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். செல்லுக்கு சென்சோபினை கொடுத்தது, ஃப்ரீஸாவோட ஃபுல் பவர் பார்க்குறேன்னு ஃப்ரீஸா அந்த பிளானட்டை அழிச்சது, மாஜின் பூவை டிஃபீட் பண்ணாம எர்த்தை டிஸ்ட்ராய் பண்ணது. இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டாங்க. கோகு நினைச்சா மகோராகாவை ஒன் ஷாட் கூட பண்ணலாம். ஆனா அதை பண்ண மாட்டார். ஏன்னா அவனோட ஃபுல் பவரை பார்க்கணும்ல கோகு. இந்த சைடு மகோராகாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட அடாப்டேஷனுக்கு லிமிட்டே இல்லை ஜேஜேக்கில். அப்படி இருக்கிறப்போ இந்த கிறுக்கு தாயலி என்ன செய்யும்? சரிடா நான் ஃபுல் பவரை பார்க்க போறேன்டா அப்படின்னு பேஸ் ஃபார்முக்கு அடாப்ட் ஆகுடா அப்படின்னு பேஸ் ஃபார்முக்கு அடாப்ட் ஆகி மகோராகா அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஸ் ஒன்னுக்கு நான் இறக்குறேன்டா அப்படின்னு மகோராகா எஸ்எஸ்எஸ் ஒன்னுக்கும் அடாப்ட் ஆகி பிறகு எஸ்எஸ்எஸ் டூக்கு அடாப்ட் ஆகி பிறகு எஸ்எஸ்எஸ் த்ரீக்கு அடாப்ட் ஆகி பிறகு சூப்பர் சைன் கார்டு ப்ளூ இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகி லாஸ்ட்ல அல்ட்ரா இன்ஸ்டிங்க்கும் நீ அடாப்ட் ஆகுடா அப்படின்னு விட்டாருன்னா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீ சொல்றதெல்லாம் தப்பு ப்ரோ. அது வரைக்கும் கோகுவோட கை புளியங்காவை பறிச்சுட்டு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க பாரு தக்காளி, நான் ஒன்றும் மகோராகா தான் கோகு டிஃபீட் பண்ணிட்டுன்னு சொல்ல வரல. மகோராகாவை அப்படி டிஃபீட் பண்ண வைக்கிறதே கோகு தான் நான் சொல்ல வரேன். இல்ல ப்ரோ, இதெல்லாம் இருந்தாலுமே கோகு தான் ஜெயிப்பாருன்னு நீங்க நினைக்கீங்கன்னா கோகு வின்சன் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி இந்த பயவுல வேணனே ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்கணும்னு நினைக்கீங்கன்னா மகோராகா வின்சன் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு ஓட்டு அதிகமாக விழுதோ அந்த பேட்டிலோட வின்னர் அவங்க தான். இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே.